எடுத்து வாசிப்போம். மத்தேயு 27 மிகுந்த சத்தம் செத்துக்கிட்டு ஒரு மனுஷன் தொங்கிட்டு இருக்கும் போது சொல்றாரு, ஏறி ஏறி அப்படியே சொல்லி அப்படியே சாகரம், அதாவது சாகர ஸ்டேஜ், சாதாரண ஸ்டேஜ் கிடையாது. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு சொல்லும் போது அப்ப ஏசப்பா பிதாவை நோக்கி சொல்லும் போது அப்ப பிதா ஏசப்பாவே கைவிட்டுட்டாரா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். பிதாவே கைவிட்டாரா ஏசப்பாவை? புரியுதுங்களா? அந்த வார்த்தை கைவிட்டுட்டாருன்ற வார்த்தை கிடையாது, ஒரு வெற்றி வார்த்தை. ஆண்டவர் சிலுவிலே பிசாசை நோக்கி ஜெயம் எடுத்த டைம். பிசாசை ஜெயிக்கணும்னா சில பாடல்கள் பட்டு சபைக்கு தொடர்ந்து வந்து பெரும்பாடா இருக்குது. எல்லா சர்வீஸ் அட்டன் பண்ணணும்னு பார்த்து சொன்னா அது இன்னும் பெரும்பாடா இருக்கு. ஆனா ஆண்டவர் நமக்காக சிலுவையில் பட்ட பாடல் அந்த வேதனை உச்சக்கட்டத்துல அவர் சொல்றார், என் தேவனை ஏன் ஆண்டவர் கைவிடலங்க. இயேசு கிறிஸ்துவ பிதானவர் அந்த இடத்துல அவரை விட்டு அப்படி மரணம் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இயேசு உலகத்தின் பாவங்களை சுமக்க பிதாவானவரும் பாவத்தை பார்க்க மாட்டேன், சுட்டி அடிச்சிருவேன். அதனால அங்க மறைக்கப்படுகிறது. இது எப்படி சொல்லலாம்னா, ஒரு தகப்பன் ஒரு குழந்தைய வளர்த்துட்டு இருந்தார். அந்த குழந்தைக்கு ஒரு 10 வயசு. காலில் ஏதோ ஒரு நோய் தாக்கியதுனால அதுக்கு அந்த காலை எடுக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டார். அப்படி டாக்டர் சொல்லும் பொழுது அந்த தகப்பன் எவ்வளவா வேதனைப்பட்டு பிள்ளைங்க கால் எடுக்க நான் தாக்கு கொடுக்கணும். குழந்தை கால் எடுக்கப்பட்டார நம்ம பதறோம். அதனால காலில் எவனாவது அடிச்சதுனால ஒரு கட்டை திரும்ப அவங்க வீட்டாங்க இருக்க என் பிள்ளைக்கார ஒருத்தவங்க கால உடச்சு போகணும். திட்டாவது வரும் திருத்திக்கு கரெக்டா திட்டா திட்டிட்டு வரும். ஆனா ஒரு தகப்பன் காலையே எடுக்கணும்னா அவங்களுக்கு எவ்வளவு வேகம் ஃபர்ஸ்டா டாக்டர் சொல்லிட்டாரு, பிள்ளைக்கு கால் எடுக்கமா, அதுக்கு வந்து ரொம்ப ஆபத்து எடுக்கணும். அந்த இடத்துல தகப்பன் எவ்வளவு வேகம் ஒவ்வொரு மகனுக்கு கால் எடுக்கிறது எவ்வளவு வேகம் அடிச்சிருப்பாங்க. அப்ப தன் மகன் கிட்ட போயிட்டு அந்த தகப்பன் சொல்றாரு, மகனே உன் காலை எடுக்கணுமாப்பா, கால் எடுத்தாதான் நீ மாற முடியுமா? மகன் என்ன சொல்லிருப்பாரு, அப்பா காலை எடுக்கணும், ஆனா நான் உன் மடியில பட்டுப்பேன், நீங்க என்ன பாருங்க, அப்ப என் காலை வெட்டி எடுத்துப்பேன், நான் உங்க மடியில பட்டுக்கிறேன், நீங்க என்ன பாருங்க. அந்த பிள்ளை சொல்லு. அது மாதிரி ஏசப்பா இந்த உலகத்தின் பாவங்களா சுமக்கும் பொழுது அவர் பிதானவர், ஏன்னா அவ்வளவு பிதா ஏசு கிறிஸ்துவும் பிதா ஒன்னாவே இருந்தாங்க. எங்கன்னா அவர் வந்து பிரிவே கிடையாது, இருக்கவே கிடையாது. இந்த இடத்துல உலகத்தின் பாவங்களை பற்றி சுமக்கும் பொழுது அங்க ஒரு சின்ன கட்டிங் நடக்குது. அந்த இடத்துல அந்த 3 மணி நேரம் பாடு அவருக்கு எவ்வளவு ஃபீல் பண்ணிருக்கு, ரொம்ப வேதனை. அந்த பிள்ளை தன் தகப்பனை பார்க்கும் பொழுது அந்த காலை வெட்டி எடுத்திருப்பாங்க, அவரு அந்த பிள்ளைய சந்தோஷமா பார்த்திருப்பாங்க, அழுது இருப்பாங்க, அந்த பிள்ளை அழுது இருக்கும். அதே ஏசு அந்த வேதனை வச்ச கட்டம் இதானவர் யோசித்திருக்காங்க. வெற்றி ஆண்டவர் சிலுவையிலே நம்ம ஆண்டவருக்காக எழுப்பி பிரகாசிக்க உலகத்தின் பாவங்கள் எல்லாம் நான் எப்பவுமே யோசிப்போம். கோபம் பண்றோமா, அப்ப நம்ம ஒரு ஆண்டு ஏசப்பா கையில அடிக்கிறோம். பொண்டாட்டிய போய் நீ போய் அடிக்கிறியா, திட்டுறியா, அப்போ நான் ஒரு ஆணி போய் ஏசப்பா கையில அடிக்கிறேன். அம்மாவை போய் திட்டுற, அதுக்கு முன்னாடி வார்த்தை எப்படி கீழ்படியணும், கடமையை செய்யணும், அருமையான வார்த்தை. ஏசப்பா சிலுவையில 3வது வார்த்தை தன்னுடைய கடமைகளை முடித்து இருக்கிறார்.
கடமை. சிலுவையை தொங்க போது தன் தாயை பார்க்கல. தன் தாயை பார்க்கும் போது அவனுக்கு ஒண்ணு வார்த்தை, சிலுவையில அவ்வளவு வழியில அதோ ஒரு தாய், அதோ ஒரு மகன். 30 வயசுல அப்பா அம்மா அவளோட இருந்த சிலுவையில என்னோட தாய் யார் பார்த்துப்பாங்க, அதுக்காக ஆதரவு போறாரு. நமக்கு சில கடமைகள் இருக்குது. தாய் மனைவி 2 கண்ணு, 2 கண்ணுல ஒரு கண்ணு எடுக்க முடியுமா? அது பார்த்தா தாயும் மனைவியும் பார்க்கணும். அப்படிதான் வேத வசனங்கள் சொல்லுது. 2 பேரும் இன்னைக்கு அப்படி கல்யாணம் ஆயிட்டு அப்பா புத்தி பத்தி கொண்டாடுதான் அப்படின்னு மாறிடுறாங்க. காரணம் அறிவு இல்லை. பட்டு தாலி மாத்திட்டு அதுக்கப்புறம் என்னடா நன்றிக்குது கான்செப்ட் இருந்தன. பட்டு குழந்தை பெற்று வளர்க்க நீ அது எப்படிலாம் பிசாசு வச்சுக்கிறான். ஆனா ஏசுக்கு பாருங்க, உலகத்தின் பாவங்கள் அப்படி சுமங்கிற ஒரு தேவ ஆட்டுக்குட்டியா அவ்வளவு வழிகளை அந்த தாழ்வு 27:45 ஒரு முறை வாசிக்கலாம். இது 6ஆம் வாசிங்க. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் அந்த 3 மணி நேரம் 3 மணி நேரம் இது ஆண்டவர் இந்த சிலுவையில என்ன சொல்றாங்கன்னா, ரட்சிப்பு, விடுதலை, ஆசீர்வாதம் 3 கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ரட்சிப்பு, விடுதலை, ஆசீர்வாதம். அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த கெத்செமனே தோட்டத்தை போய் அவர் திருப்பி முன்னாடி ஜெபிச்சாரு. அவருடைய ரத்த நாளங்கள் முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஆயிடுச்சு. உள்ளுக்குள்ளே வேர்வைகள், நம்மள வேர்வைதான் ஒரு ஏசப்பா வேர்வை கொஞ்சம் அந்த வேர்வையில பிளட் லைட்டா வந்து வேர்வையில பிளட் வராது, வரும். ரொம்ப ரொம்ப வேதனைப்பட்டான். வேதனைகள் அதிகமா ஆக உச்சக்கட்ட வேதனை ரத்தம் வேர்வையே லைட்டா ரத்த பிளட்டிங்கா வெளியே வரும். அது ஏசு கிறிஸ்து வந்து அப்ப பாருங்க, நமக்காக சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்ட வெறுக்கப்பட்ட முன்கீழ மேல வைக்கப்பட்டது. பாருங்க அடிச்சாங்க. நம்ம செஞ்ச தப்புதான். நம்ம கிட்ட திமிராடி ஏசு கிறிஸ்து அடிச்சு நம்ம வாடி இருக்கிற திமிரு, கோபம், வெறுப்பு, இச்சை, கீழ்ப்படாமை, பொறாமை, பொம்பாவை என்ன அப்படின்றது. நான் யார் தெரியுமா? நான் எந்த இடம் தெரியுமா? நான் எப்படிப்பட்ட தெரியுமா? எல்லாமே ஒரு பேர். எல்லாம் இது எல்லாத்தையும் படிக்கிறதுக்காக நம்ம சரீரத்தை குறித்து நமக்கு ஒரு கெத்து இருக்கு. நம்ம சரீரம் கண்ணாடி போய் நின்னோம்னா நமக்கு ஒரு கெத்து இருக்கும். நம்ம ஆண்டவரே கண்ணாடி சொல்லுங்க, ஆண்டவரே சரீரத்துக்காக என்ன அழகா படிச்சதுக்காக நன்றி ஆண்டவரே. சரீரத்துல எந்த நோய் இல்லாம நன்றி ஆண்டவரே. என்ன பணத்துக்காக நன்றி ஆண்டவரே. எனக்கு அழகான மனு கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. வீடு கொடுத்தது நீங்களா? நம்ம இதுல ஏதாவது மாட்டிக்கணும். வீடா அப்பா எனக்கு ஒரு சந்தோஷம் தெரியும். அவர் சொல்றாரு, எங்க ஏரியாவோட முதல்ல டோக்கன்ல எங்க வீடு தான் பெரிய பெரிய தீர்வு வீடு கொடுத்தது. சத்துல நம்ம மகிமைப்படுது. இந்த இடத்துல கடைசி அவர் இதாவே மறக்க அந்த நேரத்துல உனக்கு சரி நம்ம செஞ்சுதான் அவரு அந்த பாத்திரம் விட்டு விலகிட்டா இருந்தது. அந்த இடத்துல அந்த காரியத்தை அவர் செஞ்சு அவர் கொடுத்த பிளான் இதான். அவர் கொடுத்த பிளான கரெக்டா அவரு மாற்றம் அப்ளை பண்றாரு. ஒப்பு கொடுக்க முழுமையா சிலுவை இயேசுக்கு முழுமையா ஒப்பு கொடுத்தோம். சூப்பரா பரிசுத்த ஆவியானவர் உன்னை லிஃப்ட் பண்ண அழகா கொடுக்கும். ஒப்பு கொடுக்கணும். 9 கனிகளை பார்ப்போம். அதோட அன்பு, சந்தோஷம், சமாதானம், பொறுமை, தயவு, நற்குணம் இதெல்லாம் பொருந்தி நம்ம வாழணும். சூப்பரா இருக்கும். இது ஏதாவது ஒண்ணு நம்ம கிட்ட அப்படி தலை தூக்கிட்டா நம்ம ஆவிக்குள் வாய்க்க மாட்டாங்க. சில பேருக்கு அன்பு இருக்காது, ஆனா இறக்கம் இருக்கும். வித்துக்காரன் வந்தா காசு கொடுப்பான், சாப்பாடு வாங்கி கொடுப்பான், ஆனா வீட்டுல போனா கொண்டாடிப்பான். சில பேர் ஃப்ரெண்டு கிட்ட நல்லா பேசுவான், வீட்டுக்கு வந்தா சாப்பிடுவாங்க. உன்னை அர்ப்பணி. அவர் சிலுவையிலேயே அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் சிலுவையிலே சரீரத்துல அடித்து அந்த சதைகளை கிழித்தார்கள். நம்ம பாவம் செய்து நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீங்க எங்களுக்காக தேவ பிதாவின் சித்தத்தின்படி நீங்க ஒப்பு கொடுத்திருந்தது மாதிரி என்னையும் நான் ஒப்பு கொடுத்தேன். இந்த நாள் குட் ஃப்ரைடேல இருந்து இனி நான் கோபப்படுறேன். இன்னில இருந்து சண்டை போட மாட்டேன், கத்த மாட்டேன், ஆண்டவரே கத்த மாட்டேன். ஏய் சோப்படு கத்தணும். உப்பு இல்லைன்னா கூட கத்தணும். உப்பு போடு.
மன்னிக்கிறது ஃபர்ஸ்ட் செகண்ட் மன்னிக்கிறான். இதெல்லாம் காமெடி நிறைய நடக்கும். நான் கேட்கிறேன், எனக்கு ஆண்டவர் தான் ஒரு ஊழியக்காரர் அவங்க மனைவி கிட்ட சண்டப்பட்டதே கடைசி வரையும் அவங்க மனைவி பரவாயில்ல அப்படி சாப்பிட்டு சைலண்டா இருந்து போயிடும். அவருக்கு முக்கியம் இயேசு. ஹல்லேலூயா. சாப்பாடு முக்கியம் கிடையாது, தங்கம் முக்கியம் கிடையாது, வீடு முக்கியம் கிடையாது, இயேசு தான் முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை நம்ம முக்கியப்படுத்திட்டோம்னா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். நம்ம வாழ்க்கையில இயேசுவை தூக்கிட்டு அங்க வேற ஒருத்தர் நம்ம வச்சுட்டோம் லைஃப்ல. இதுதான் யாரும் இயேசுவை வைக்க வேண்டியது, யாரும் வைக்க வேண்டாம். ஆண்டவர் தான் இருக்கு ஃபர்ஸ்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் மனைவி கிட்ட கேட்டேன், உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்னதான் சொல்லணும்னு நினைச்சேன். சொல்றா இயேசுன்னு சொல்றான். சந்தோஷப்பட்டேன். இயேசு தான் ஃபர்ஸ்ட் பிடிக்கணும். ஹல்லேலூயா. ஒரு மனைவி கிட்ட ஒரு கணவன் கேட்டாலும் மனைவி சொன்னா எனக்கு இயேசு தான் ஃபர்ஸ்ட் பிடிக்கும். ஹல்லேலூயா. கணவனை போய் கேட்டா யாராவது இயேசு தான் பிடிக்கும். என் தேவன் எனக்காக சிலுவையில அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார். அந்த மூன்று மணி தொங்கி பிதாவின் அந்த துண்டிப்புல அவ்வளவு அங்கராயிட்டார். அவர் வேர்வைக்கு ரத்தமாக வெளியே வருது. அந்த சிலுவை சுமக்கும்போது அந்த வால் மேல எடுத்து அடிச்சார். லைட்டா கார்ல அடிச்சது எவ்வளவு ரோசம் சதையா பிடிச்சு கிழிச்சார். கால் வச்சு துப்புனார். அவர் திட்டாத வார்த்தையே கிடையாது. இயேசுவை அவர் நம்ம தேவனா அவரை திட்டின வார்த்தைகள் ஐயஸ்டா கேவலமான வார்த்தை திட்டாங்க. பைபிள் ஆராய்ச்சி சொல்லியிருக்காங்க. அவ்வளவு ஐயஸ்டா அவரே அமைதியா இருக்காங்க, நம்ம அமைதியா தான் இருக்கும். அதுதான் ஒரிஜினல் கிறிஸ்டியன் லைஃப். அப்படி வாழ்ந்தோம்னா பரிசுத்தத்துல நம்ம நிரப்புவோம், நம்ம வாழ்க்கை ஜெயமா. ஆண்டவர் அதுதான் ஏங்குறோம். சிலுவையில் எதுக்காக அடிக்கப்படும்? நம்ம பாவத்துக்காக. இன்னும் நம்ம டெய்லி சிலுவையில் அடிச்சுட்டு ஆண்டவர் இந்த குட் ஃப்ரைடே குட் ஃப்ரைடே டெய்லி சிலுவையில் அடிப்பாங்க. ஆண்டவர் அந்த அளவுக்கு பாவத்தை செய்யறோம். மனசு வந்து கல்லாயிடுச்சு. நம்மளோட மனசு கல்லா யாருக்கப்பா சண்டை பொறாமை பெருமை தகப்பனா எல்லாமே ஒரு பண்டுக்குள்ள தகப்ப ஆண்டவரை மகிமைப்படும். ஆண்டவர் துதி அவர் ஆராயும். ஆண்டவரே எனக்காக நீ ரத்தத்தை சிந்தி இருக்கிறீங்க, நமக்காக ஆண்டு ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அந்த சிலுவையில் தொங்குற ஃபீல் பண்ணு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்காக இந்த உலகத்தை பார்த்து சுமந்தார் உலகத்திற்காக. இந்த நாள்ல நம்ம மனசை கொஞ்சம் பார்த்து ஆண்டவரே இனி நான் டிஃபரெண்டா வாழணும், வாழ்க்கையில மாத்திக்கிறேன், நான் டிஃபரெண்டா வாழணும், பரிசுத்தமா வாழணும், பரிசுத்தமா வாழ ஒப்பு கொடுக்கிறேன். அப்ப ஜெபிப்போம். பரிசுத்தமான நல்ல பிதாவே, ஆண்டவர் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா பிதாவா கண்டவர் என்ன சொல்லியிருக்கீங்க. நீங்க பிதாவோட ஒன்னா இருக்கீங்க. திராட்சை செடி திராட்சை கொலை ஒன்னா இருப்பது போல நீங்க ஆண்டவரே அப்பா அப்படி இருந்தா நீங்க ஆண்டவரே பாவத்துக்காக அந்த செகண்ட் ஆண்டவரே அப்பா நீங்க ஒப்பு கொடுத்தீங்க. அப்பா அதுக்காக நன்றி தகப்பனே. இந்த நாள்ல ஒரு விஷயம் உங்களுக்காக பரிசுத்தமா வாழ எனக்குள்ள எந்த பெருமையா வேண்டாம், எந்த பொறாமையும் எனக்கு வேண்டாம். ஏன்னா எனக்காக சிலுவையில் நீங்க அடிக்கப்பட்டு எனக்காக ரத்தத்தை சிந்துனீங்க. அதுவே இனி நான் இன்னொரு நாட்டு சிலுவையில் அடிக்கிறாங்க மாட்டாங்க. நான் பரிசுத்தமா வாழ்வேன், சுத்தமாக வாழ்வேன், வேத வசனம் கீழ்படித்து வாழ்வேன், சபைக்கு வருவேன், சபை போதனைக்கு நான் கீழ்படுவேன். அதுவே சபை வார்த்தைகளுக்கு கீழ்படுவேன். அதுவே நான் அர்ப்பணிக்கிறேன். ஒரு விஷயம் ஏதாவது தவறுகள் என்ன இருக்கும் அது எல்லாமே நான் ஒப்பு கொடுக்கிறேன். சிலுவையில் கல்வார்த்தால் ஒப்பு உங்க ரத்தத்தால கழுவி பரிசுத்தப்படும் நடத்துக்கு ஆசீர்வதி இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா.